as it looks. பிறவி மரணம், பிறவி பிறவி மரணம் அந்த சுழல் இல்லை. வேற ஏதோ ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கு. மேல் இருக்கும் தெய்வங்கள் நம்மை பராமுகமாக இருப்பதாக நமக்கு தோன்றினாலும் அந்த தெய்வம் பராமுகமாக இருக்கவில்லை. இந்த பராமுகத்திலும் ஒரு ஜெஸ்டர் இருக்கு அப்படிங்கிறதான் தத்துவம். சாவித்திரி முழுக்க ஓடுற தத்துவம். லைஃப் டிவைன்ல அதான் தத்துவம். சூப்பர் மென்டல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு பிகின் அதான் தத்துவம். எவல்யூஷன்ல மேட்டர் வழியாக தி சுப்ரீம் மஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஹிம்செல்ஃப். அந்த தத்துவத்தை எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் அங்க பொருத்தி வச்சிருக்கார் பகவான். சார் ஒரு டவுட் சார். பராமுகம்னா என்ன சார்? பராமுகமா? பராமுகம்னாக்க பார்க்காம இருக்கிறது. இன்டிஃபரன்ஸ், நாட் இன்டிஃபரண்ட். ஓகே. பாராமுகம் இல்லையா சார்? அதான் பாராமுகம் தான் இன்டிஃபரண்ட், அதுக்கு நாட் கிடையாது. அந்த சார் சொன்ன கான்டெக்ட்ல பாராமுகமாக இல்லை அப்படின்ன போது நாட் இன்டிஃபரண்ட். அது கண்டும் காணாம இருக்கிறதா சார்? ஆமா, கண்டும் காணாம இருக்கிறதா பாராமுகம். பாராமுகம். ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. நம்மை கவனிக்காமல் இருக்கிறது. ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் விருந்தாளி வர, அவர் ஏழை விருந்தாளி. அந்த கல்யாணத்தை நடத்த எப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு பார்க்காம இருக்கார். ஏன்னா அவர் வந்தா என்ன வராட்டா என்ன ஒண்ணு அப்படிங்கிற நிலைமையில, அது பாராமுகம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆனா நிறைய இடத்துல சாவித்திரியில ஏதோ ரெண்டு அழகான கண்கள் நம்மள கான்ஸ்டன்டா பாத்துட்டே இருக்குன்னு பகவான் நிறைய சொல்லியிருக்காரு. நிறைய சொல்லியிருக்காரு. கான்ஸ்டன்டா பாத்துட்டு இருக்கு நண்பா. சார் நீங்க தத்துவம்னு அழுத்தம் கொடுத்ததுனால நமக்கு இன்னைக்கு தத்துவமா ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டாங்க மதர். வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம் கேர் சார். நமஸ்காரம் ஷோகன். நமஸ்காரம். நான் அன்மியூட்டா இருக்கும் போதே நமஸ்காரம் சொல்ற அவசரத்துல அன்மியூட்டா இருக்குன்றத கூட கவனிக்கல. நான் மியூட்ல இருக்குன்றது கூட கவனிக்கல. அது கூட தப்பா சொல்றேன் பாருங்க. அவ்வளவு ஒரு பரவசம் சார். தேங்க்யூ. அவசரத்தை பரவசம் படிச்சுக்கலாம். தேங்க்யூ. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் தனசேகரன். நமஸ்காரம். தேங்க்யூ. வெல்கம் ஆல். யாருக்கு டென்னிஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டோ? ஆஸ்திரேலியன் ஓபன் யாரு க்ளோஸா கவனிக்கிறா? நோபடி. ஓகே. டென்னிஸ்னா மதரை ஒருக்கா நினைச்சுக்கிறது அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் தெரியல. மதர் விளையாடுவாங்க. தட்ஸ் சம்திங் வெரி நைஸ். அவ்வளவுதான். ஓகே சார் என் பையன் பாப்பான் சார். அச்சா ஸ்மயன். ஓகே. ஆமா. What are his forecast? I will tell him. What are his forecast?
கேட்டுட்டு வந்து சொல்றேன் சார். ஆல் ரைட். சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? எஸ்மா. தேங்க்யூ வெரி மச் சார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே ஸ்ரீ அன்னையே சரணம். In the name of the Mother, for the sake of the Mother, by the presence of the Mother, with the strength of the Mother, to all adverse harmful being or foes, I order to quit this place at once and forever. ஓம் ஸ்ரீ அன்னையே சரணம். இந்த அருமையான நேரத்தில் அன்னையாரின் பிரேயர்ஸ் என்கிற மகா மந்திரம் பயிலுவதற்காக இந்த அருமையான சத் சங்கத்தில் காலை வேளையில் இணைந்துள்ள அன்னையாரின் அன்பு குழந்தைகள் அனைவரையும் மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். அத்துடன் இந்த அருமையான பயிலுதலுக்கு நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தயவும் கருணையும் அளித்து நம்மை தங்கள் திருக்கரங்களில் வழிகாட்டுதலில் ஒளியூட்டுதலில் ஏற்றுக்கொண்டுள்ள நமது இனிய அன்னையார் பகவான் ஸ்ரீ அரவிந்தோ ஆகிய இருவருக்கும் நமது முழு சமர்ப்பணம். அத்துடன் இந்த அருமையான நிகழ்வில் நம்மை தொடர்ந்து பிரேயர்ஸுடன் மிக அருமையாக இணைத்து வரும் நமது பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய சார் அவர்களுக்கும் நமது பணிவான வணக்கமும் நன்றியும். அன்னையாரே சொல்றாங்க ஒரு இடத்துல, அன்னையார் தன்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறதே கிடையாது. ஆக்சுவலி நம்ம கைலாஷ் அவங்களோட பேசும்போது அவங்க இந்த சார்ட்டர் அப்புறம் யுனெஸ்கோல ஆரோவில்ல பத்தி சொன்னது இப்படி எல்லாம் பல இடங்கள்ல அன்னையாரே தங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்குமே, இதுல நிறைய பகவான் வார்த்தைகள் இருக்கு, தங்களுடைய கொஞ்சம் வார்த்தைகள் வேணுமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, பகவானுடைய வார்த்தைகள் இருக்கின்றன, அது போதும், அதுதான் நமக்கு வேண்டியது அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நமது அன்னையார் அந்த பிளெஸிங்ஸ் ஆஃப் த கிரேஸ்ல சொல்லும்போது பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷனும் சாவித்திரி மாதிரியே ஒரு பெரிய மகாமந்திரம். அதுல இருக்கிற ஒவ்வொரு லைனும் they speak a lot, they speak volumes. அது நம்ம எண்ணங்களுக்கு மேற்பட்டு லைன்ஸ் இன் பிட்வீன் ரீட் பண்ண மாதிரி அப்படி ஒரு சரியான விஷயம். சாவித்திரி போன்றே ஒரு மகா மேன்மை உள்ளது. சாவித்திரியில் கடவுள் இறைவன் நம்ம டிவைன் பகவான் வாட் ஹி ஹஸ் கிவன் இன் போயட்ரி இன் இங்கிலீஷ் நான் ப்ரோஸா பிரெஞ்சில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அருமையான அன்னையாரின் மந்திரங்கள் பல பேர் அவ்வளவு மூவ் பண்ணியிருக்கு. ஷியாகுமாரி இந்த 2 லைன் ஒரு சென்டென்ஸ் 3 லைன் 3 லைன் அந்த பிரேயருக்கு அழகா 2 பக்கம் பல விவரங்களை சொல்றாங்க. அதுதான் பெரிய மேன்மக்களுடைய பெரிய அதிசயம். they are elaborate when needed and they are very brief when they can do so, when they prefer to do so. அது மாதிரி இங்க ஒரு பெரிய ஆழத்தை மதர் இந்த சென்டென்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது நமக்கு இன்று பாடமாக அமைந்துள்ளது. அன்னையாருக்கும் பகவானுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி சாருடைய அருமையான வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை தயாரித்துக் கொள்வோம். சார், தங்கள் நேரம். தேங்க்யூமா. ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயே சைதன்யமயே
सत्यमयी परमे। ओम तत्सवितुः वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत्. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Shri Arvindo Mira, open my mind, my heart, my life. Your light, your love, your power. In all things may you see the divine. I am indebted to you, O Mother. My gratitude is intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam Nathayamana Madhyamam Asmad Acharya Paryantam Vande Guru Parampara. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பிரேயர் ரொம்ப சிறிய பிரேயர், குட்டி பிரேயர். இதுதான் 313 பிரார்த்தனைகளிலும் மிக சிறிய பிரேயரா என்று நமக்கு உடனே ஒரு கேள்வி பிறக்கிறது. என்ன உண்மை என்றால், ஜனவரி 19 அன்னை ஜப்பானில் இருந்த பொழுது எழுதியது. அதை ஒரு வரியை 2ஆக பிரித்து, 2 வரிகளாக ஒரு வாக்கியத்தை 2ஆக பிரித்து நடுவில் வெட்டி 2 வரிகளாக அன்னை செய்திருக்கிறார். And hours pass, fading away like unlived dreams. கனவுகள் தோன்றுகின்றன. அதிகாலை கனவு நிறைவேறும் என்றெல்லாம் ஒரு குறுகுறுப்பு. நாள் பிறந்து விட்டது, மணி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாளுக்கும் நிகழ்வுகளுக்கும் அந்த கனவுக்கும் சம்பந்தமே இருப்பதில்லை. அந்த கனவும் நம்முடைய கவனத்திலிருந்து மறந்து போகிறது. The dreams become unlived. They fade away. Hours pass. இது ஒரு குட்டி பிரேயர், மிகவும் சிறிய பிரேயர் என்று சொல்லலாம். அதுக்கு அடுத்த லெவல் இன்றைய பிரேயரை விட கொஞ்சம் பெருசு என்றால், அது 25 ஜனவரி 25 ஜனவரி அதை ஜப்பானில் எழுதிய பிரேயர். அதில் இறைவனை, ஓ பேரன்பே, பிரகாசமான பேரன்பே, ஓ radiant love, who fillest all my being, உன்னுடைய பேரன்பு என்னை அகத்தில் முழுவதுமாக நிரப்புகிறது. மேக் இட் ஃபெஸ்டிவ். ஏதோ பண்டிகை கொண்டாட்டம் போல் அதை ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையில் ஆழ்த்துகிறது. பெருமானே, இந்த கேள்விக்கு நீ பதில் சொல். ஆர்ட் thou received? நீ ஏற்கப்படுபவனா அல்லது ஆர்ட் thou given? நீ அளிக்கப்பட்டவனா? ஏற்கப்படவன் என்றால் கிரேஸ் பொழி ஆரம்பித்து விட்டது. நமக்குள்ளதை ஏற்கும் நிலை இருக்க வேண்டும். நம்முடைய நிலை பற்றி பேசும் துனி அதில். ஆர்ட் thou given என்றால் நமக்குள் புகுந்து கொள்வதற்கெனவே இறைவன் சில சமயம் மகா வாக்கியங்களை கூறுகிறான். This is the day when Satyavan must die என்கிற பொழுது ஒரு பெரிய மகா வாக்கியத்தை நமக்குள் இறக்கும்படி
பகவான் அமைத்திருக்கிறார். நோபடி கேன் சே. அன்னே சொல்கிறார், ஐயோ இந்த கேள்விக்கு நானே கேட்டுட்டேன், ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியாது. For thou receivest thy own self. உண்மையில் நாங்கள்லாம் யார்? உன்னுடைய அபூர்ணமான இம்பர்ஃபெக்ட் பிரதிபிம்பங்கள். ஆகையால் ரிசீவஸ்ட்ங்கிற பொழுது நாங்கள் எதை ஏற்கிறோம்? நாங்கள் இல்லை, எங்களுக்கு பதிலாக நீதானே இருக்கிறாய், நீதான் ஒன்னே ஏற்கிறாய். ஆர்ட் ஆஃப் கிவன் என்கிற பொழுது நாங்களும் நீயும் ஒன்று, ஆகையால் நீதான் உனக்கே அழைத்துக் கொள்கிறாய். ரொம்ப பெரிய தத்துவம் இந்த பிரார்த்தனையில். ஜனவரி 25, 1917. ஒரு மனிதனும் இறைவனும் எதிர்புதிரான் என்று ஒரு நதிக்கரையில் கடற்கரையில் உலாவிக் கொண்ட போது பேசும் பேச்சை போல் சுவாதீனத்துடன் பக்தன் கேட்கிறான். அப்படி அமைந்திருக்கிறது. Thou receivest thy own self and givest thyself to thyself. You are being sovereignly active and receptive. நீதான் ஏக போக சக்கரவர்த்தி, அளிப்பவரும் நீதான், பெறுபவரும் நீதான். எப்போதும் எல்லா பொருட்களிலும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் என்கிறார். இந்த பிரார்த்தனையில் a teaching can be profitable. உபதேசத்தை பற்றி குறிப்பிடுகிறார். only if it is perfectly sincere. முதலாவதாக அந்த உபதேசம் மிகவும் நேர்மையான மனநிலையிலிருந்து எழுந்ததாக இருக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நேர்மையாக மனநிலையில் எழ வேண்டும் என்றால் அதுக்கு என்ன பொருள்? அதற்கும் ஒரு உட்பொருள் உண்டு. அப்படி என்றால் ஒருவன் எதை கூற தலைப்படுகிறானோ அதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பவனாக இருப்பான். அப்போதுதான் சின்சியரிட்டி இஸ் 100%. நமக்கெல்லாம் ஒரு பேச்சு வன்மை உண்டு. ஒரு பட்டிமன்றம் என்கிறோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த பக்கம் பேசு அந்த பக்கம் பேசு. ராமன் வாலியை மறைந்து கொன்றது தர்மமா? இது ஒரு பக்கம். தர்மமே இன்னொரு பக்கம். இப்படி பேசுவது வழக்கெல்லாம் ஒரு ஒரு குறுகுறுப்பு கிளுகிழுப்பு ஏற்படுவதற்கு அடிக்கடி பட்டிமன்றங்கள் ஏற்பாடு செய்வார்கள். சபாக்காரர்கள் கச்சேரி செய்வதை போல் இவர்களும் ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் அந்த பட்டிமன்றங்களில் கூறும் பொழுது எல்லா வாக்கியங்களும் ஆழ்ந்த உண்மையை கூறுவையாக இருப்பதில்லை, தாம்பீகமாக கூறுவதாக இருப்பவையே தவிர ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு எண்ணம் உண்டு. இந்த தடவை நம்மை கூப்பிட்டு விட்டார்கள், நாம் அப்படி பேச வேண்டும். எப்படி பேசினால் அடுத்த பட்டிமன்றத்திற்கு அவர்களால் நம்மை புறக்கணிக்கவே முடியாது என்ற மாதிரி நாம் பேச வேண்டும் என்று ஒரு தாம்பீக நிலை உள்ளே வந்து குடிகொண்டு விடுகிறது. இது ஒரு பெரிய தத்துவத்தை பேசினாலும் இப்படி வந்து விடுகிறது. அதைத்தான் அன்னைக்கு சொல்கிறார். It is only if it is perfectly sincere, that is if it is lived while it is being given. பேசுபவன் கடைப்பிடிப்பவன். ஏன் இப்படி சொல்கிறேங்கிறது இந்த காரணத்தை பட்டிமன்றம் உதாரணம் சொன்னேன். அதை தன்னுடைய வழியில் அன்னை கூறுகிறார். பிகாஸ் வேர்ட்ஸ் ஆர் ஆஃபன் ரிப்பீட்டட். வார்த்தைகள் கேவலம் சப்தஜாலமாக மாறிவிடுகின்றன. They become only words. Thoughts expressed frequently
அடிக்கடி ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி சொன்னால், நான் தான் ஒண்ணு சொன்னேனே, எத்தனை தடவை சொல்லுகிறது என்று 2வது சென்டென்ஸ் சொல்லுகிறோம் அல்லவா? கார் சாவியை பத்திரமாக அது ஆணியில் பொறுத்து என்கிறோம். அது எங்கேயோ வைத்து விடுகிறாய். எத்தனை தடவை சொல்லுகிறது ஒரு வந்த உடனே இந்த கார் சாவியை முதல் காரியமாக ஆணியில் பொறுத்து என்று. எப்படின்னா வேர்ட்ஸ், we are using words more than necessary. We may be using the words to accuse a practice which we may not be following. They can no longer be sincere என்கிறார். அப்போது பண்டிட் அவர்கள் ஆச்சரியமாக இதற்கு எடுப்பிலேயே பெரியவர்கள் கூறினார்கள், கீதை சொல்கிறது, பைபிளில் வாக்கியம் காணப்படுகிறது என்றெல்லாம் சொன்ன மாத்திரத்தில் அவை டீச்சிங் ஆவதில்லை. This is a very characteristic note of the mother. மதர் சின்னத்தில் எப்படி சின்சரிட்டிக்கு முதல் இடம், முதல் இதழ் சின்சரிட்டிக்கு SHGP அல்லவா? சின்சரிட்டி, ஹியூமிலிட்டி, கிராட்டிடியூட், பர்சிவியரன்ஸ். It is a teaching which has been said. We hear it in modern language. It may be good to follow. It has some standards. But if it has to be a teaching, it has to be a dynamic effect. அது என்ன டைனமிக் எஃபெக்ட்? டைனமிக் என்றால் அவர் கடைப்பிடிப்பது என்று அன்னை சொன்னதை சற்று விலகி சென்று வேறு ஒரு தத்துவத்தை பண்டிட்டவர்கள் விளக்குகிறார். டைனமிக் எஃபெக்ட் என்றால் அந்த ஒரு டீச்சிங் அவன் சொல்வதால் அவன் அதை கடைப்பிடிக்கிறான், ஆகையால் அதில் ஒரு துவனி, வேறு துவனி இருக்கிறது. It will have an effect of bringing about a change in our way of life, way of thinking, and way of acting. In our very physical life, those words have the effect of making these changes. So, it becomes a living teaching. Right. எப்போ லிவிங் டீச்சிங் ஆகும்? டீச்சிங் if you want to be effective has to be dynamic என்றார். டைனமிக் என்றால் ஒரு மாறுதலை கொணரக்கூடிய சக்தி படைத்ததா இருக்க வேண்டும் என்றார். அந்த மாறுதலை கொணரக்கூடிய சக்தி படைத்ததா இருக்கிறதுக்கு என்ன தேவை? என்ன அடிப்படை தேவை? He has to be living in his consciousness. அவன் உணர்வு பிரம்மாண்டமானது, பல பகுதிகள் நிறைந்தது. சாதாரண வாழ்க்கையோடு ஒத்து போவதாக கூட உணர்வு நிலை சில சமயம் நமக்குள் நடந்து கொள்ளும். சில சமயம் தனியே விலகி நிற்கும். ஆனால் ஒரு டைனமிக் டீச்சிங் என்றால் it will become a part of our life's consciousness. அதற்குள் உயிர் தொடப்பன் இருப்பதோடு எப்போதும் முன் வந்து நம்மை வழிநடத்துவதாக இருக்கும். All is God. All are in God. All as God என்று பரபிரம்மனை பற்றி லைஃப் டிவைனில் பகவான் குறிப்பிடுவார். All in God.
all are God, all as God, all in God, God in all. இப்படியெல்லாம் பெரட்டி புரட்டி சொல்லும் பொழுது நாம் வெறும் கேவலம் வார்த்தைகளை சொல்வதில்லை, உணர்வு நிலையில் நன்று தடம் பதித்த நல்ல தண்டவாளம், வேகமாக ட்ரெயின் போகக்கூடிய இருக்கக்கூடிய தண்டவாளம். பண்டிட்ஜி குறிப்பிடுகிறார், ஐரோப்பாவிலிருந்து எனக்கு ஒருத்தன் கடிதம் எழுதினார். ஒரு சிறு குழு இருக்கிறது, அவர்களுக்கு நான் வார வாரம் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் அரவிந்தருடைய உபதேசங்களை விளக்கி கொண்டு வருகிறேன். அவர்கள் அதை இன்னும் ருஜுப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக ஒரு நிலையம், ஒரு இடம், நேம் போர்டு இதெல்லாம் வேணும் என்கிறார்கள். இதெல்லாம் தேவையா? ஏனென்றால் இதெல்லாம் இருந்தால் அதில் பெரிய கௌரவமாக, மரியாதைக்குரியதாக நாம் சாதாரண மனம் கருதுகிறது. கூற வேண்டிய சத்தியத்தை நாம் உணர்ந்து, அந்த உணர்ந்த நிலையிலிருந்து கூறினால் அதுதான் நிலைக்கிறது. அது தனக்குரிய வேகத்தில் நீரை கிழித்து கொண்டு சென்று வேலை செய்கிறது. என்று பண்டிட் இங்கே கூறுகிறார். ரொம்ப ஒரு சிறிய பிரார்த்தனைக்கு இப்படி நீண்ட வழக்கத்தை கூறுகிறார். அவரை ஒரு கேள்வி கேட்டார். காட் கான்சியஸ்னஸ் என்ற ஒரு நிலைமை, இறைவனையே நம்பி, இறைவனுக்காகவே வாழ்ந்து, இறைவனுக்காகவே அர்ப்பணம் செய்யப்பட்ட ஒரு பக்தி நிலை. அது இஸ் இட் டிஃபரண்ட் ஃப்ரம் செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்மானுபவம், சைக்கிக் ரியலைசேஷன் என்றால் நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். இறைவன் சாதாரண எவல்யூஷனில், அன்றாட எவல்யூஷனில் பங்கெடுத்துக் கொள்பவன் அல்ல. ஆகையால் இறைவனிடம் பக்தி செலுத்துவது என்பது இறைவனை இங்கே மேட்டில் வெளிப்பாடு கொள்ளும் நிலையை ஏற்படுத்தும் என்று கூற முடியாது. அதே சமயம் சைக்கிக் என்பது ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிவைன். அது எவல்யூஷனில் பங்கெடுத்துக் கொள்கிறது, ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் குடிகொண்டு. சோ இறைவனுடைய பக்தி நிலை, அந்த இறை பக்தி நிலை இறைவனை இங்கே வெளிப்பாடு கொள்ள வைக்குமா? செல்ஃப் இஸ் இட் பார்ட் ஆஃப் an evolution, becomes part of evolution as the result of the இறைவனை உணர்ந்த நிலை காரணமாக. நாம் எல்லாம் அடிக்கடி அன்னை கூறுவதை கேட்கிறோம் அல்லவா? 12 பேர் ஒரு நேர்மையாக
ஆழ்ந்த பக்தியுடன் பிரார்த்தனை செய்தால் there will be a presence. that பிரேயருக்கு பதிலாக அங்கே presence உருவாகும். it creates a presence. அவ்வாறு இறைவன் தான் இந்த வெளிப்பாடு, இறைவன் அல்லாத வெளிப்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, இறைவன் சேர்ந்த வெளிப்பாடுகளும் அவ்வப்போது நிகழ்கின்றன. இந்த ரெண்டுக்குமே அவன் தான் காரணம். சைக்கிக் ரியலைசேஷன் அது ரொம்ப குறுகிய வட்டம். இறை உணர்வு, இறைவனை அகத்திலே உணர்ந்தது, அது ஒரு யூனிவர்சல், பிரபஞ்சம் அளாவியது. ஆனால் அது ஒரு டைனமிக் அல்ல, ஸ்டாட்டிக். அது ஒவ்வொருவனும் அச்சீவ் பண்ணுவது, ஒருவன் எடுத்து இன்னொருத்தருக்கு அளிப்பது அல்ல. God realization என்றால் God consciousness, psychic manifestation, self realization தவிர God manifest realization என்றால் அது செல்ஃப் ரியலைசேஷனை காட்டிலும் ஓரளவு அதிகமானது. பிகாஸ் இட் includes the dynamic aspect of the divine and indicates the manifestation in the matter. As a realized person, எல்லோரோடும் பேச்சுவார்த்தை இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறான். ஆல் லைஃப் இஸ் யோகா தான். தனியே ஒதுக்கிக் கொள்ளவில்லை, குகைக்குள் செல்லவில்லை. பட் ஹி அப்பியர்ஸ் அன்கன்சர்ன். தன்னையே மறந்து இருக்கிறான். ஆனால் he who has realized God, கடவுளை உணர்ந்தவன், will be responsive to world situation. அதனால்தான் நமது இன்டெக்ரல் யோகாவில் படிப்படியாக இந்த மூன்றும் நமக்கு தேவைப்படுகிறது. காட் கான்சியஸ்னஸும் வேணும், சைக்கிக் ரியலைசேஷனும் வேணும், டிவைன் ரியலைசேஷனும் வேணும். இந்த பிரார்த்தனையில் நீ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை யோகத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த திரிசூலம், இன்டெக்ரல் யோகாவில் இந்த திரிசூலம் தன்னை விலக்கிக் கொண்டு, கடவுளை உணர்ந்து விலக்கிக் கொண்டு இராமல், தன்னுள் மட்டுமே ஆத்மாவை உணர்ந்தவன் இராமல் உலகத்தோடு பந்தப்படுத்திக் கொண்டு, அதே சமயம் அதை பற்றி கவலைப்படாமல், ஐயோ இப்படி இருக்கிறது அப்படி இல்லையே என்றெல்லாம் எண்ணம் எண்ணாமல், இது திருவள்ளம் என்று அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பது இந்த மூன்று நிலை இன்டெக்ரல் யோகா அடக்கம் என்பதை இந்த பிரார்த்தனை மறைமுகமாக நமக்கு கூறுகிறது. எப்படி? நீ எதாவது உபதேசிக்க வேண்டும் என்றால் அதை முதலில் நீ கடைப்பிடி. இந்த உண்மையை உனக்குள் ஏற்றுக்கொள். உன்னுடைய உணர்வுகளை முழுவதும் அந்த உண்மையில் தோய்ந்து போகட்டும். அந்த தோய்ந்து போக மைக்குள் உன்னுடைய பேனாவை தோய்த்து தோய்த்து எழுது. இதான் அன்னை கூறுகிறார். அன்னையினுடைய சிறு வார்த்தையானாலும் அதிலிருந்து பெரிய ஒரு நூலிழை நம்ம எடுக்க முடியும். ஒரு புரோக்கேட் சாரியை நாம் இழைக்க முடியும். இனி உங்களுக்கான நேரம்.
தேங்க்யூ சார். மிக அருமையான விஷயங்கள். நம்முடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்ட் வரைக்கும் இந்த லைனுக்குள்ளேருந்து நம்ம போறோம். பல இழைகளை பிடித்து கொள்ள முடியும். வி கேன் ட்ரேஸ் சோ மெனி ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இட் இஸ் வெரி ஹைலைட்டிங். நமக்கு இந்த ப்ரேயர் எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட வேண்டும்ங்கிறத வந்து ரொம்ப அருமையா எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. மதர் வந்து ரொம்ப ஆச்சரியமா அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அவங்களுடைய வார்த்தைகள் யாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சோ மெனி அவங்க சுத்தி இருந்து தேவர் லுக்கிங் ஃபார் வேர்ட்ஸ். ஆனா கூட அவங்க வந்து ரொம்ப செலக்டிவா நிறைய நேரம் சொல்லியிருக்காங்க இல்லையா. நான் வந்து யாருக்கு ரொம்ப தேவையோ அப்படி செலக்டிவா தான் சொல்லுவேன். நான் அது வந்து குறிப்பிட்டு அது பவரோட உள்ள வார்த்தைகள் தான் சொல்லுவேன். அப்படி எல்லாமே மதர் சொல்லியிருக்காங்க. டூ நாட் ஸ்பீக், ஆக்ட்ங்கிறாங்க. அப்புறம் நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, the supramental descent or any such thing is not proclaimed by the beat of a drum. இது வந்து நீங்க சொன்ன அந்த வார்த்தைய ரொம்ப நாங்க உணர்ந்தோம். இப்ப கனெக்ட் ஆனோம். ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அதோட எங்களுக்கு அதிகமான எக்ஸ்ட்ரா இணைப்பு அனெக்சர்ஸ் என்னன்னா சோ மெனி முத்துக்கள், ஷார்ட் ப்ரேயர்ஸ். ரொம்ப அழகான 2-3 சொன்னீங்க. இத வந்து புக்குக்குள்ள மேல கிட நம்ம திருப்போம் இல்லையா. அப்படி திருப்பும் போது இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்னன்னா அந்த ரொம்ப ஷார்டஸ்ட் ப்ரேயர் ஜனவரி 19th 1970 நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஆனா அத போய் மக்கள் அந்த வால்யூம் 8ல கேள்வி கேட்டிருக்காங்க மதர்ட்ட. அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன் நான். ஜனவரி 1970ல and the hours pass fading away like unlived dreams. இதை வந்து 1956 கேள்வி பதில்ல மக்கள் கொஞ்சம் கேட்டு சுத்தி இருக்கிறவங்க கேட்டு சில ரிப்ளை வாங்கியிருக்காங்க. அப்படின்னா மதர் சொல்ற எவ்ரி லைன் அது வந்து எவ்ரி மெசேஜ் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு பெரும் தாக்கத்துக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒண்ணு நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெரி கன்சோலிங். நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ரேயர் நம்ம படிச்சா கூட அதுல இருந்து தெரிஞ்சுக்க ரொம்ப நிறைய இருக்கு அப்படிங்கிறது. இது திருப்பும் போது எனக்கு டிசம்பர் 29, 1916 குறுக்க வந்து நின்றுது. அதுக்கு வேற ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது பகவானே டிரான்ஸ்லேட் பண்ணினார் அல்லது அவர் பார்வையில் கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு லைன் எவ்வளவு ஆழம்ங்கிறது. ஓ மை ஸ்வீட் லார்ட், டீச் மீ டு பி தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் தை லவ். அதுவும் ரொம்ப அந்த ஒரு லைன் ப்ரேயரை மந்த்ரா அதை நம்ம பல தடவை சொன்னா கூட எவ்வளவோ முன்னேறுவோமே அப்படின்னு சொல்லி பெரிய தாக்கமா இருந்தது. அதனால பிரேயர்ஸினுடைய மந்திரத்துல கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு பெரிய ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மதர் பகவான் ஹவ் கிவன். அண்ட் நீங்க அதை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். இந்த எல்லாவற்றுக்குமாக எங்களுடைய மிகவும் ஆழத்திலிருந்து நெஞ்சின் ஆழத்திலிருந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். நாம் எந்த ஒரு உபதேசத்தை கடைப்பிடிக்க தொடங்கி பிறகு எடுத்து கூறுகிறோமோ, நான் தெரிந்து கொண்டேன் கேட்டுக்கொள் என்று கூறாமல், இது பெரிய உபதேசம், இதுக்குள் பல சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றன, அதை தெரிந்து கொள்வோம் என்று குரு தன்னையும் ஒரு மாணாக்கராக கருதி கொண்டு வழக்குகிறார். அதை சாவித்திரியில் இந்த வரி கூறுகிறது. By light we live and to the light we go. இதான் வாழ்க்கையில எய்ம். இன்டகிரல் யோகாவில் எய்ம். இந்த பிரேயருடைய கருத்து ராமகிருஷ்ணருடைய ஒரு சிறிய கதையா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா.
ஏதோ ஒரு பையனை அந்த அம்மா கூட்டின்னு போய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன்ட்ட நிறுத்தி, இவன் வந்து ஹி இஸ் ஈட்டிங் டூ மச் ஆஃப் ஸ்வீட்ஸ், நான் வேண்டான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான், திஸ் மே பிரிங் சம் ப்ராப்ளம், அவனுக்கு பின்னால தீமையை உண்டாக்கும் அப்படின்லாம் அங்க, அதனால அவனுக்கு அறிவுரை கொடுங்கன்னு சொல்லி ப்ளீட் பண்றாங்க. அவர் வந்து ஒரு வீக் கழிச்சு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு வீக் கழிச்சு வரும்போது வேண்டிய அறிவுரை சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்த அவருடைய டிசைபிள் சீடர் கேக்குறாரு, பகவானே இந்த வார்த்தையெல்லாம் என்ன, நீங்க எப்பவும் சொல்லக்கூடியது தானே, எதுக்கு ஒரு வீக் டைம் அதுக்கு இழுக்கிறீங்க நடுவுல, நீங்க அன்னைக்கே இதை சொல்லி இருக்கலாமேங்கிற மாதிரி கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நானும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுறவனா இருந்தேன், ஐ ஹாவ் டு கரெக்ட் மை செல்ஃப் பிஃபோர் ஐ கிவ் அ செட் ஆஃப் அட்வைஸ். அதனால நான் என்ன திருத்தி கொண்டேன், அந்த ஸ்வீட்டை குறைச்சி சாப்பிட்டா ஒண்ணு கெடுதல் வராதுன்னு சொல்ல நான் அழுத்தம் திருத்தமாக என்னை தயார் பண்ணி கொண்டேன் அப்படின்னு. இது வந்து தேங்க்யூ சார். இதே மாதிரி காஞ்சி மகா பெரியவர் அவரும் வந்து சொன்னதாக ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு பையனை கூட்டின்னு போய் அவன் பேர்ல இந்த விஷயம், மேபி இந்த ஸ்வீட் சாப்பிட்றதோ வேற ஒன்றும் இருக்கலாம், அதுக்கு வந்து அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க, குருவே தாங்கள் கொஞ்சம் உபதேசம் கொடுக்கணும்னு. அப்ப அவரும் வந்து இதே மாதிரி ஒரு சில நாட்கள் கழிச்சு வர சொல்றாரு. வந்ததும் பல விஷயங்களை சொல்றாரு. அப்பவும் இதேதான் சொல்றாங்க, நான் அதை கடைபிடிக்காமல் வாய் வார்த்தையா நான் சொல்றதுல ரொம்ப சரியில்லை, அது வந்து ஒரு பெரிய தப்பு மாதிரியும் செய்யக்கூடாத விஷயம் மாதிரியும் ஒரு பாபம் மாதிரியும் அதுக்கு அஞ்சு இருக்காங்க. அது வந்து நம்மள ரொம்ப உணர வைக்குது. பகவான் இவர் நம்ம திருவள்ளுவர் கேட்கவே வேண்டாம், சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்பாரு. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு உபதேசமா இருக்கு. இது மதர் மந்திரமாவும் கொடுக்குறாங்க. நன்றி சார். அதனாலதான் இப்படி ஒருவன் உணர்ந்து கடைப்பிடித்து கூறுவானேயாகில் அவன் உலகத்தில் இருந்த வண்ணம் தன்னை அழித்து கொண்டவன், இறைவனுக்காக மட்டுமே பொது நன்மைக்காக மட்டுமே இருப்பவன். அதன் காரணமாக ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்தில் நீரோடை போய்கொண்டிருக்கும் பொழுது சிங்கமும் புலியும் வந்து தண்ணி குடிக்கும், மானும் முயலும் வந்து தண்ணி குடிக்கும். அந்த ஒரு சமரசம் இருக்கும், வெறுப்பு இருக்காது, பகை இருக்காது. அதுபோல் கான்சியஸ் குரு இரவு எல்லாமே அடங்கி போனது கூட எதையோ உணர்ந்து அந்த உணர்ந்த நிலையில் சிந்திக்க தொடங்குகிறது என்று அதே 601 பக்கத்தில் இன்னொரு சாவித்திரி வரியும் கூறுகிறது. எவ்வளவு ஒன்று ஒன்றாக அந்த சிறிய பிரார்த்தையிலிருந்து கிளம்பி விட்டு பாருங்கள். தேங்க்யூ வசந்தாமா. அந்த 29th டிசம்பர் என் கவனத்துக்கு வரல, சொன்னப்புறம் பார்த்தேன், ரொம்ப அதுதான் ஷார்டஸ்ட் சொல்ல தோன்றது சார். இல்ல இல்ல, அதாவது நான் அதை தேடும் போது இது கண்ணுல பட்டது. ஈச் ஒன் இஸ் a pearl, பெரிய முத்து. அதனாலே சும்மா நீங்க போற ஆர்வத்தினால தான் நாங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுல கிட்ட வரோம், இல்லைன்னா இந்த பெரிய மந்திரங்கள்ல பலதையும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நன்றி சார். அம்மா ராதா ராணிமா ப்ளீஸ். நமஸ்காரம் சார். தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப சின்ன ப்ரேயர், நிறைய நீங்க அதை கனெக்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப அற்புதமா சொல்லி தந்தீங்க. தேங்க்யூ. ஆல் இன் காட், ஆல் இஸ் காட், ஆல் பை காட் பகவான் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அது வந்து அந்த 25th ப்ரேயரோட அப்படியே கனெக்ட் ஆயிடுது. Thou receives thou own self and gives to thyself, being sovereignly active and receptive. எல்லாமே அது ரெண்டுமே ரொம்ப அற்புதமா கனெக்ட் ஆச்சு. அந்த திரிசூலத்தோட 3 இது மட்டும் சொல்லுங்க சார். 3 வேலோட பேரு. ஒன்னு சைக்கிக் கான்சியஸ்னஸ். ஆமா, ஒன்னு சைக்கிக் கான்சியஸ்னஸ், இன்னொன்னு வந்து செல்ஃப், அந்த சூப்பர் டிவைன் அந்த கான்சியஸ்னஸ். ஓகே. மூணாவது வந்து டிவைன் ரியலைசேஷன் இன் லைஃப். டிவைன் ரியலைசேஷன் இன் லைஃப். அதை எழுத விட்டுட்டேன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ.
நமஸ்காரம் சார். சொல்லுங்க அசோகன். ரொம்ப அருமையான விளக்கம் சார். அருமையான பிரேயர். நிறைய ஆழமான சிந்தனைகள்லாம் தூண்டி விட்ட ஒரு பிரேயர். இதுல நீங்க வந்து இந்த பட்டிமன்றத்தை பத்தி சொன்னது ரொம்ப ரொம்ப பொருத்தம் சார். அது இப்போ வழக்காடு மன்றம்னு அதெல்லாம் ஆக்கியிருக்காங்க. அதுல வந்து இப்போ முதலியாவது கொஞ்சம் விஷயங்களை தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் விஷயங்களை கேதர் பண்ணி அதுக்கு எதிராக அது பண்ணி நீங்க சொன்ன மாதிரி நம்ம சொல்றதான் ஆணித்தரமா இருக்கணும்னு நினைச்செல்லாம் பண்ணி இப்போ அதெல்லாம் கூட அவசியம் இல்லை சார். ஒருத்தர் எதுக்கு கிண்டல் பண்ணிட்டாலே போறோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பர்சனாலிட்டி வச்சு இப்போ வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் கூட வேண்டாம், ஒரு லிட்ரரி பேக்ரவுண்டே வேண்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு வர பட்டிமன்றங்கள் தான். அப்புறம் இன்னொன்னு சார், இப்போ இது வந்து நீங்க இந்த இதே பிரேயருடைய அந்த எசன்ஸ் வந்து இதே வேற விதத்துல மே 16, 1914 கடவுள் வந்து அன்னைட்ட சொன்ன மாதிரி இருக்கு. இதுல இட் இஸ் நாட் த்ரூ சுப்ரீம் கான்சென்ட்ரேஷன் தட் thou wilt realize oneness, it is by spreading out in all. அதுக்கப்புறம் அதுலயே லாஸ்ட் பேராகிராஃப், ஃபர்ஸ்ட் யூனியன் must be preached to all, afterwards work. அதாவது இப்படிப்பட்டவங்களுக்கு, but for those who have realized the union, every moment of their life must be an integral expression of thy will through them. அது இதோட சேர்த்து பார்க்கக்கூடிய பிரேயரா இருக்கு. கரெக்ட், வெரி கரெக்ட், கரெக்ட். மே 16, 1914 கரெக்ட், நோட் பண்ணிப்போம். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் இந்த அவர்ஸ் ஃபேட் அவே சொன்னேன் இல்லையா, அது எனக்கு அந்த ஜப்பான் பிரேயர்ல கிடைக்கல. அது சின்ன பிரேயர் 1919 நான் வச்சிருக்கிற புக்ல அது விட்டு போய் நான் படிச்சிருக்கேன், எங்கேயோ படிச்சிருக்கேன் அதை. ஆமா, அது ஜனவரி 19 இயர் 1917. ஓ 17. I heard it as 19. Okay, 1901, 1917. ஓகே சார். 289th பிரேயர், 313ல 289ஆம் பிரேயர். Yes sir. And the hours was fading away like undivided leaves. Unlived dreams. Yes sir. Yes sir. Okay. அதே மாதிரி டிசம்பர் 29, 1916லயும் Oh my sweet Lord, teach me to be the instrument of thy love அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கு. Yes. Thank you. நம்ம 2 வரி 3 வரி பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு சேர்த்து அது ஒரு கலெக்ஷனா பண்ணலாம் போடுங்க சார். ஒரு 10-15 தேர்றது சார் இதுல. கரெக்ட். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நமஸ்காரம் சார். சொல்லுங்க தனசேகரன். ரொம்ப அருமையான பிரார்த்தனை. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஒரு பழமொழி உண்டு, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது. ஸோ அப்படின்னு ஒரு அந்த வணங்கக்கூடிய மூர்த்தி ஒரு சிறியதா சைஸ்ல வந்து ரொம்ப சிறியதா தான் அதனுடைய ஆற்றல்கள் மிக சக்தி வாய்ந்தது. அதுபோல அன்னையினுடைய பிரார்த்தனைகள் ஒரு வரியாக இருந்தாலும் 2 வரியாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய உள்ளாழ்ந்த அர்த்தங்கள் எவ்வளோ பொதிந்திருக்கிறது அப்படின்னு வந்து நீங்க அந்த விளக்கமா சொல்லும் போது சின்சியர், பர்ஃபெக்ட்லி சின்சியர், அந்த ஒரு பர்ஃபெக்ஷன், சின்சியர்லயும் ஒரு பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னா நீ அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் கொடுத்த பல உதாரணங்கள், விளக்கங்கள் மிகவும் அருமை. ஸோ அடுத்த வரியும் வந்து ரொம்ப அற்புதமானது. ஏதோ ஒண்ண வந்து ஸோ விளக்கப்பட்ட ஏற்கனவே ஒரு விளக்கப்பட்ட கருத்தை வந்து திருப்பி நம்ம சொல்றதுனால வந்து அது சின்சியர் ஆயிடாது. அது வந்து தன்னுடைய சக்தியை கூட இழந்து விடலாம் அப்படின்ற இந்த ஒரு அருமையான பிரார்த்தனை. எவ்வளோ ஆழமான கருத்துக்கள், அதை நீங்க வந்து கம்பேர் பண்ணி சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மிகவும் ஆச்சரியமாக விளக்கங்கள். மிக்க நன்றி சார். we are all blessed. Thank you so much sir. Thank you. செஷன் முடிச்சுக்கலாமாம்மா வசந்தம்மா? தேங்க்யூ சார். செய்வோம் சார்.
O Divine Master, grant that today may bring to us completer consecration to thy will, a more integral gift of ourselves to thy work, a more total forgetfulness of self, a greater illumination, a purer love. Grant that in a communion growing ever deeper, more constant and entire, we may be united always more and more closely to thee and become thy servitors worthy of thee. Remove from us all egoism, root out all petty vanity, greed, and obscurity. May we be all ablaze with thy divine love. Make us thy torches in the world. ஈசனே குருநாதனே, இந்த திருநாள் நீ உன் திருவுள்ளத்தில் கொண்டது நிறைவேற வேண்டும் என்பதற்காக எங்களை மேலும் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளும் நிலைமையை உனது திருப்பணிக்கென எம்மையும் எமது அனைத்தையும் பரிசிலாக உவகையுடன் சமர்ப்பிப்பதை, எமது தனித்தன்மையையும் அதன் பல்வேறு பகுதிகளுடன் அடியோடு மறந்து விடுவதை, தெளிவான ஞானத்தை சுமந்து வரும் பேருளி எமக்குள் புகுந்து எம்மை ஒளிர வைப்பதை, எமது இதயத்தில் எல்லோரையும் எல்லாவற்றையும் அரவணைக்கும் தூய அன்பு நிலை கொள்வதை கொணர்ந்து அழிக்க கடவுதன் அருள். உனது தெய்வீக அன்பின் ஜோதி வடிவமாக குழுந்து விட்டேறிய கடவுள். புவனம் அனைத்துக்கும் ஒளியூட்ட நீ ஏற்றி வைத்த ஒளிப்பந்தங்களாக எங்களை மாற்றிவிடு. Om Shri Aurobindo Mira, open my mind, my heart, my life. Your light, your love, your power. In all things may I see the divine. Thank you very much, Ma. Thank you very much. Thank you very much, sir. Gratitude, Maharishi Aurobindo. Thank you, sir. Thank you all. Thank you, sir. Thank you very much, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். பகவானுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். Thank you, Ma. Gratitude, Ma Thank you, Bhagavan. sir. Thank you, sir. Gratitude, Ma Bhagavan. Thank you, sir. Thank you so much.